வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பாரலாக்ஸ் சினிமாஸ். இன்னைக்கு நாம மே 2026ல தமிழ் சினிமாவே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மூவி நம்ம சூர்யாவோட கருப்பு பத்தி தான் பார்க்க போறோம். மே 14th வேர்ல்டு வைடா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. கொமீடியன்ல இருந்து டைரக்டரான ஆர்ஜி பாலாஜி டைரக்ட் பண்ணிருக்க இந்த படம் அக்டோபர் 2024ல அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரே சஸ்பென்ஸாவே இருக்கு. இன்னைக்கு நாம டீசர், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்னு எல்லாத்துலயும் இருக்கிற எவ்ரி சிங்கிள் க்ளூவை டீகோட் பண்ணி கருப்பு படத்தோட ஃபுல் ஸ்டோரி ப்ரெடிக்ஷனை பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட், கருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். மேலோட்டமா பார்த்தா பிளாக்னு தோணும். ஆனா இது வெறும் ஸ்டைலிஷ் டைட்டில் கிடையாது பாஸ். இது நம்ம ஊரு காவல் தெய்வமான கருப்பசாமியை குறிக்குது. தப்பு பண்றவங்களை தண்டிச்சு ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாத்துற நீதி தேவன் தான் கருப்பசாமி. சோ டைட்டில்லே மேக்கர்ஸ் நமக்கு ஒரு தெளிவான ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த படம் ஒரு டிவைன் ஜஸ்டிஸ் பத்தினத. அடுத்து சூர்யா 45ன்னு வந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை பாருங்க. அருவா, வேல், நடுவுல ஒரு குதிரை. இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் இது ஒரு மைத்தாலஜிக்கல் ஃபேண்டசின்னு கெஸ் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம சூர்யா கருப்பு லுங்கி, கருப்பு சட்டை, வாயில ஒரு பீடியோட செம மாசா ஒரு திருவிழா கூட்டத்துல நடந்து வருவாரு. அந்த கருப்பு நிறம், ஃபோக் செட்டப், அருவா எல்லாமே கருப்புசாமியோட ஐக்கனோகிராஃபி தான். ஆரம்பத்திலே மேக்கர்ஸ் நமக்கான ஆன்சரை கண் முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ கேரக்டர்ஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. சூர்யா இந்த படத்துல டியூவல் ரோல் பண்றாரு. ஒன்னு சரவணன்கிற வக்கீல் கேரக்டர், இன்னொன்னு கருப்புசாமியோட ஃபியர்ஸான டிவைன் அவதார். இதுல ஒரு ஹிடன் க்ளூ என்னன்னா, சூர்யாவோட ரியல் நேமும் சரவணன் தான். ஆர்ஜே பாலாஜி வேணும்னே தான் இந்த பேரை வச்சிருக்காரு. இது ஒரு மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல இருக்கிற பர்சனல் அண்ட் இமோஷனல் கனெக்ஷனை குறிக்குது. த்ரிஷா பிரீத்திங்கிற லாயர் கேரக்டர் பண்றாங்க. இவங்க படத்தோட வில்லன் கூட கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்விரோதத்துல இருக்காங்க. சோ அவங்க சும்மா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, நீதிக்காக போராடுற ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட். இது ஒரு செம ஸ்ட்ராங் ஃபீமேல் ரோல். இப்போ மோஸ்ட் சர்ப்ரைசிங் காஸ்டிங் சாய்ஸ் என்னன்னா, டைரக்டர் ஆர்ஜி பாலாஜி தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் பேபி கண்ணன். அவரு ஒரு கரப்ட் லாயர். சிஸ்டமை காப்பாற்ற வேண்டியவங்களே எப்படி வில்லனா மாறுறாங்கிறது தான் இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் படத்தோட எமோஷனல் ஹார்ட் பீட்டா இந்திரன்ஸ் மற்றும் அனகா மாயா ரவி ஒரு அப்பா பொண்ணு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க நீதிக்காக போராடி ஏமாறவங்களா வராங்க. ஆல்ரைட், இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச க்ளூஸ் வச்சு பார்க்கும்போது இதுதான் நம்ம கருப்பு படத்தோட ஃபுல் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன். படம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சுத்துவட்டாரத்துல நடக்கிற ஒரு கோர்ட் டிராமாவா ஆரம்பிக்குது. இந்திரன்ஸ் மற்றும் அவரோட பொண்ணு பல வருஷமா ஒரு கேஸுக்காக கோர்ட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பேபி கண்ணன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி சிஸ்டமை மேனிப்புலேட் பண்ணி அவங்கள ஏமாத்துறாரு. அவர் சத்தம் போட்டு மிரட்டுற வில்லன் கிடையாது, கோர்ட்ல சிரிச்சுக்கிட்டே பேப்பர் ஒர்க் மூலமா வாழ்க்கையை அழிக்கிற வில்லன். ஒரு கட்டத்துல எந்த நம்பிக்கையும் இல்லாத அந்த அப்பா பொண்ணு மனுஷங்களை நம்புறத விட்டுட்டு சாமி மேல பாரத்தை போடுறாங்க. அப்பதான் சரவணன் உள்ள வராரு. வெளியே பார்க்க சாதாரண வக்கீல் மாதிரி இருந்தாலும் அவருக்கு கருப்பசாமி கூட ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கு. படத்தோட ஷூட்டிங் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில்ல ஆரம்பிச்சது ஒரு பெரிய க்ளூ. மாசாணியம்மனும் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாத்துற ஒரு தெய்வம் தானே. அந்த கோவில்ல நடக்கிற ஒரு சம்பவத்துல தான் சரவணன் ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து தெய்வத்தோட பவர் கிடைச்ச ஒரு அவதாரமா மாறுறாரு. த்ரிஷாவும் சூர்யா கூட சேர்ந்து லீகலா போராடுறாங்க. ஆனா சிஸ்டம் ரிக்டு. கோர்ட்டு, ஜட்ஜ் எல்லாமே பேபி கண்ணன் சைட்ல இருக்கு. சட்டம் தோட்டுக்கோர அந்த இடத்துல தான் சரவணன் லாயர் ஆப்பை நிறுத்துறாரு. இங்க தான் கருப்புசாமி டேக் ஓவர் பண்றாரு. அந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் படத்தோட இமோஷனல் அண்ட் விஷுவல் பீக். கருப்பு ட்ரெஸ், கையில அருவாவோட சூர்யா இறங்கி அடிக்கும்போது அது கோர்ட் ரூம் ஆர்கியூமெண்ட் கிடையாது, ரா ஆன டிவைன் ஃபியூரி. மனுஷங்க உருவாக்கின சட்டம் ஃபெயில் ஆகும்போது தெய்வம் இறங்கி வந்து நியாயம் கேட்கும். இது நம்ம ஊரு ஃபோக் கல்ச்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அதுதான் ராஜி பாலாஜி ஒரு மாடர்ன் கமர்ஷியல் என்டர்டெய்னரா மாத்திருக்காரு. நிறைய பேர் நோட் பண்ணாத சில ஹிடன் க்ளூஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட், டீசர்ல வர அந்த கஜினி தர்போஸ்னி சீன். ஃபேன்ஸ் இதை பார்த்து கிரேசி ஆயிட்டாங்க. இது சூர்யாவோட லெகசியை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி யூஸ் பண்றாருன்னு ஆர்ஜி பாலாஜி சொல்ற மாதிரி இருக்கு. சூர்யானா உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியும், அதை நான் ஆனர் பண்றேன் அப்படின்னு டைரக்டர் சொல்ற மாதிரி இருக்கு. செகண்ட், பொள்ளாச்சி அப்புறம் கோயம்புத்தூர் பேக்ரவுண்ட். கொங்கு மண்டலத்தோட அந்த ஃபோக் வர்ஷிப், நிலப்பிரச்சனை இதெல்லாம் வச்சு படத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு சோஷியல் டிராமாவா கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. இது ஏதோ கற்பனை உலகத்துல நடக்கிற ஃபேண்டசி கிடையாது, நம்ம ஊர்ல நடக்கிற கதை. தேர்ட், ஈசிஆர்ல செட் போட்டு 500 டான்சர்ஸ் வச்சு எடுத்த அந்த பிரம்மாண்டமான பாட்டு. அது சும்மா ஒரு கமர்ஷியல் பாட்டு கிடையாது,
கண்டிப்பா அது கருப்பசாமியோட வருகையை செலிப்ரேட் பண்ற ஒரு திருவிழா பாட்டா தான் இருக்கும். இது படத்தோட கிராண்ட் கல்ச்சரல் ஸ்டேட்மெண்ட். சோ எல்லாம் சேர்த்து பார்த்தா கருப்பு ஒரு கெட்டுப்போன ஜுடிஷியல் சிஸ்டம், சட்டத்தை வெப்பனா யூஸ் பண்ற ஒரு வில்லன், அப்புறம் நீதிக்காக கருப்பசாமியின் அவதாரமா போராடுற ஒரு மனுஷன். இதெல்லாம் தான் வெளியே பார்க்க ஒரு கோர்ட் ரூம் டிராமா மாதிரி இருந்தாலும் கோர்ல இது ஒரு டிவைன் ஃபேண்டசி. சூர்யா மனிதனாவும் தெய்வமாவும் மிரட்டுறாரு. த்ரிஷா அவங்களோட ஓன் ஃபயரோட போராடுறாங்க. அண்ட் ஆர்ஜே பாலாஜி சிஸ்டம் தான் உண்மையான எதிரின்னு காட்டுறதுக்காக அவரே வில்லனா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு மாஸ் ஆக்ஷன் பிடிக்குமா, மைத்தாலஜி பிடிக்குமா, இல்ல கோர்ட் டிராமாலா? எதுவா இருந்தாலும் சூர்யாவை ஒரு ஃபுல் பீஸ்ட் மோட்ல பார்க்க கருப்பு படத்துல எல்லாமே இருக்கு. மே 14 சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு படத்தை பத்தி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணியிருந்தா ஸ்மாஷ் தட் லைக் பட்டன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம ரிவ்யூவை மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பாப்போம். Until next time, peace.